ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டறலும். கண்களை முடிச்சு செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, நீர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை கொண்டு நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளிலே நான் இந்த 5ஆம் அதிகாரம் சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டறலும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறத பார்க்குறோம். உம்மிடத்தில் என் விண்ணப்பம் நான் பண்ணுவேன், உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தான் என்னுடைய விண்ணப்பம் உங்களுடைய சமூகத்துக்கு வரும். அதான் அவருடைய ஒரே நோக்கம். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் என்ன செய்யும், கேட்டறலும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நாட்களில் நம்மளுடைய வார்த்தை சத்தத்தை ஆண்டவர் கேட்குறார். இதை நம்ம முதல்ல 100க்கு 100 புரியணும். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்குறாரு, என் ஜெபத்தை அவர் கேட்குறாரு, என் ஜெபத்தை ஒருபோதும் அவர் தள்ள மாட்டாருங்கிற ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அவங்களுடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பார், என் ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ஏன்டா நம்ம ஆண்டவருக்கு யாருமே பட்சபாதம் இல்லாத தேவன் தான். எல்லாத்தையும் அவர் நேசிக்கிறார். எல்லாத்துக்காக தான் இயேசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க தான் வந்தாங்க. யாரும் தெய்வ சமூகத்தில் ஜெபித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்போது அவர் ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஒன்னாசனம் போட்டுருக்கு, கர்த்தாவே, என் வார்த்தைகளும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அப்போ என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் வார்த்தைகளுக்கு நீர் என்ன செய்யும், செவிகொடும், என் தியானத்தை என்ன செய்யும், கவனியும் அப்படின்னு கேட்குறாரு பாருங்க ஆண்டர்கிட்ட. அப்போ அவர் எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் அவர் போயிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீர் என்னை கவனியும், என் சத்தத்தை நீர் என்ன செய்யும், கேட்டறலும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டர் சமூகத்தில் நிற்கிறார். பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் தான் போயிருப்பாங்க. அதனால் அதில் மத்தியிலையும் ஆண்டவரை தேடுகிறார் பாருங்கள். அதுதான் பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்துச்சுன்னா எந்த நெருக்கத்தின் பாதையில் போனாலும் சரி தான் தேவனை தேடுகிற ஒரு இறுதியம் வேணும். என்னோட கர்த்தரை அறிகிற அறிவுகளாம் நம்ம நிரப்பப்படணும். தேவனை தேடுதல் உண்டோ என்று தேவன் நினைச்சாராம் மனிதனை பார்க்கிறாராம் பரலோகத்தில் இருந்து. அது அப்படி தான் போட்டிருக்கு. 14ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, சங்கீதம் 14 போட்டிருக்கு. தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திர நினைச்சாராம், கண்ணோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கினார் அப்படின்னு 14 சங்கீதம் 14:2 பார்த்தோம்னா ஆனால் வேதம் என்ன எப்படி போட்டுருக்குன்னா 3ஆம் வசனத்தில், எல்லாரும் அழிவிலைக்கு ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பரலோகத்துலேருந்து ஆண்டவர் அவர் பிள்ளைகளை நோக்கி பார்க்குறாரு. அவரை தேடுகிற பிள்ளைகள் இருக்காங்களா, உணர்வுள்ள பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இந்த நாளில் கொஞ்ச நாள் நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்குன்னா உடனே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்க மாட்டார், அவர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. அப்படி கிடையாது. தேவநாயக்கத்தை எது செய்தாலும் சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். அதீன் காலத்தில் கர்த்தர் நமக்காக நேர்த்தியாக செய்கிற தேவன் தான் நம் தேவன். அதனால் யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார், யாரையும் விட்டு விலகி போக மாட்டார். அதான் வேதம் கூறுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாக இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம்லாம் உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது அப்படியே சொன்ன வார்த்தையில் அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனிதனும் அல்ல. அதனால் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார், அவர் சொன்னதை அவர் செய்வார். நம்ம ஆண்டவர் எதை சொன்னாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கும். உடனேவும் நடக்கும், கொஞ்சம் பிந்தியே நடக்கும். அதனால் உடனே ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டக்கூடாது. யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அது தேவன், அந்த உலகத்தையே படைச்ச சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம ஆண்டவர். அதனால் அவர்கிட்ட போய் நம்ம எதிர்த்து நின்றுட்டு பேசுகிறதே கூடாது. தேவ பிள்ளைகளாகி நம்ம யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பாதையில் பயபக்தியோடு நம்ம போகிறது தான் பெரிய ஆசீர்வாதம். பெருமையோடு போகிறோம், மேட்டின்மையோடு போகிறோம், கர்வத்தோடு போகிறோன்னா தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அக்கிரம் சிந்தைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்களே நாட்ட சொல்லிடுவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகின்ற வேதம் கூறுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு நீங்கள் காணப்பட்டீங்கன்னா தேவன் உங்கள் பக்கமாக நினச்சிவார், திரும்புவார், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக திரும்புவார். அப்போ நீங்கள் கர்வமும் பெருமையும் கொண்டு மேட்டின்மை கொண்டு இருந்தீங்கன்னா, இந்த தேவனை ஒரு அசால்ட்டாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு அற்பமாக நினச்சிக்கிட்டீங்கன்னா தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் அற்பமாக காணப்படுவீங்க. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம ஆண்டவர் தேவன், உலகத்தை வானத்தையும் படைத்த தேவன், இந்த உலகம் முழுவதையும் படைத்தவர். எல்லா மனுப்புத்தர்களையும் அவர் தான் உண்டாக்குனார், படைத்தார். எல்லா மக்களையும் அவர் தான் கொண்டு வந்தார். என்னென்ன இருக்குது இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை அனுபவிக்கிறோமோ எல்லாமே ஆண்டவர் படைச்சது தான்.
அவரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். அவருக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கணும்னு தான் வேதவசனம் கூறுகிறது. அப்போ அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு ஒரு மனிதனை பார்த்து என்ன பயம் பயப்படுறீங்க, ஒரு மனுஷனுக்கு என்ன பயம் பயந்து நடக்கிறீங்க, மனுஷங்களுக்கு பயப்படுறீங்களே, உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயந்துட்டாலே மனுஷங்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ கர்த்தருக்கு பயந்து நீங்கள் அவருக்கு பின்பற்றும் போது மனிதனை எப்படி கனப்படுத்தணும், மனிதனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் தருவார். சிந்தனையை எண்ணங்களை தருவார். அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ நம்ம ஜெபத்தை அவர் ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார். அதனால் நம்ம ஜெப வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்டு அருள்வார். 3ஆம் வசனம் போட்டிருக்கு, அந்த 5ஆம் அதிகாரம், சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக தெரிஞ்சதா காலையிலே எழும்பணும். காலையிலே எழும்பி பணத்தை வச்சுட்டு காலையிலே எழும்பிட்டு தேவ சமூகத்தில் போய் முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் தான் முதலிடம் கொடுத்து கர்த்தரை காலையிலே என் சத்தத்தை கேட்டறலும் முதலிடம் கொடுத்து ஆண்டு சமூகத்துக்கு போகும்போது தேவன் நம்ம சத்தத்தை என்ன செய்கிறார், கேட்குறாரு. அதிகாலையே எழும்பணும். இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு சொல்லி இழுத்து மூடி படுத்தா சாசி என்ன செய்வாங்கட்டா இருக்கிற ஆசிரியத்தை போடுவான் ஒன்று. அதுக்கப்புறம் ஆயுதம் அணிந்தவனை போல் கருத்தரிட்டு கொண்டு வருவானா. அதனால் சோம்பேறியே ஏன் இப்படி தூங்குற, எறும்பிட்ட போ, எது சுறுசுறுப்பாக இருக்குது, அது எறும்பிட்ட போய் சுறுசுறுப்பாக கற்றுக்கொள்ளும் அப்படின்னு பைபிள் வசனம் போட்டிருக்கு நீதிமொழிகளில். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் தேவனை அது காலையிலேயே ஆண்டவரை என்ன செய்யணுமா தேடணும். ஆண்டவரை தேடணும். யாராக இருந்தாலும் சரி தான், விசுவாச குடும்பமாக இருந்தாலும் சரி தான், ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி தான், அது காலையிலே எழுப்பி நைட்டில் நீங்கள் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்க லேட் ஆகிட்டுனா அது அவங்க சரீரத்தில் இவ்வளோ விலகினம் இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நைட்டில் நல்ல நேரத்தோடு படுத்துட்டு காலையில் நேரம் கழித்து எந்திரிச்சா அது ஆண்டவர் பிடிக்காத காரியம். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் பரலோராஜ்யத்துக்கு போகணுன்னா அதிகாலையிலே எழுப்பி தேவ சமூகத்தில் நினச்சிங்க முதலிடத்தை கொடுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படின்ற காலையிலே என் சத்தத்தை கேட்டார்களோ, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு என்ன தாவீது சொல்கிறாரு. இதே வார்த்தையை அந்த யாத்ராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பார். 34ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மோசையை ஆண்டர் சொல்வார், காலையிலேயே ஆயத்தமாகி சமூகத்துக்கு நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்வார். நான் பாருங்க, நான் 34ஆம் அதிகாரம் யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்துக்கு வந்து நில்லு அப்படின்னு ஆண்டர் சொல்கிறார். காலையிலே என் சமூகத்துக்கு வந்து நீ என்ன செய்ய நில்லு அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாரு. அப்போ காலையிலே வந்து நிற்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் இந்த எபிரேசியரில் கூட போட்டிருக்கோம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்பொழுது கர்த்தர் உன்னை என்ன செய்வார், பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிப்பான். அப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எல்லாம் தூங்கிட்டு ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க. நிறைய மக்கள் அப்படி இப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் சில வீட்டில் பார்த்தா 8 மணிக்கெலாம் தூங்குவாங்க. இப்போ ஸ்கூல் லீவ் டைமாக அவங்களுக்கு 8 மணினா நடுராத்திரி மாதிரி தெரியுது. அவங்க பாட்டு தூங்குவாங்க. லீவ் டயத்தில் நல்லா தூங்குவாங்க. 10 மணிக்கு கூட கதை திறக்கிறவங்க இருக்காங்க காலையில். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் தூங்குங்க, அதனால் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விடிய காலமே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துருங்க. 3 மணி 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுப்பி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்க கொடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் எழும்பி ஏசப்பா அப்பா நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல்லகளை தேய்ச்சிட்டு நல்லா மூத்தத்தெல்லாம் கழுவி நல்லா தேவ சமூகத்தில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார் ஆண்டவர். ஆனால் தேவ பிள்ளைகளை வரும் காரியங்களெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவர் சொல்லுவார். நம்ம முன்னால் வந்து உட்காந்துக்கிடுவாங்க ஆண்டவர். நல்லா எப்படி தெரியும்னா ஆவியில் அனலாக இருக்கும். நல்ல ஜெபம் நல்லா அழகாக ஒன்போல் போய்கிட்டு இருக்கும். அப்போவே ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்து என்ன செய்கிற ஜெபத்தை அங்கீகரித்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அதிகாலமே தேவ சமூகத்துக்கு வாங்க. அந்த தேவன் வாங்க மலை உச்சியிலே காலமே சமூகத்தில் வந்து நில்லுன்னு ஆண்டவர் மோசைக்கு சொன்னது போல் இன்னைக்கு தாவீது ராஜாங்களும் சொல்கிறாரு. அது காலையிலேயே வந்து என்ன செய்யணும், அவர் சமூகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையிலே. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு காலையில் நீங்கள் ஆண்டவர் பயபக்தியோடு தேடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேண்டுதலின் சத்தத்தில் அவர் கேட்பார்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூகத்தில் அதிகாலையிலே போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கர்த்தர் இணைச்சி தருவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான். சங்கீதத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போடுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பமுமே ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டால் தான் என்னச்சுன்னா நம்ம ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், இது முக்கியமாக சொல்லணும், வேதம் வாசிக்கணும், ஏசப்பாவை சுவிசேஷ சொல்லணும். அந்த கிருபையை ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். நம்மளை சும்மா இருக்க விட மாட்டார். ஜெபிக்கணுங்கிற எண்ணத்தை தருவார் ஆண்டவர். ஆலயத்துக்கு போகலையே, இன்றைக்கி ஆலயத்துக்கு போகலேன்னு நம்ம ஜெபிக்க கொஞ்சம் மறந்துட்டாலும் ஐயோ இன்னும் ஜெபம் பண்ணுற நேரம் வந்துட்டு போயிட்டேன், ஜெபிக்கணுமே, நம்ம அங்கே போயிட்டோமே இங்கே போயிட்டோமேன்னு சொல்லி பல இதை வச்சு பயப்படுவீங்க. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா அன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஜெபி, இப்போ என்ன ஜபன்னு ஒய்யாமல் போட்டு அரிச்சிடுற கீழே இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டால் தான் தேவன் அந்த வேதங்கிறது அசதியாக இருக்காத, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, ஆவியில் அனலாக இருங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் ரோமரில் போட்டிருக்கு. அப்போ ஆவியில் அனலாக இருக்கணும். 10 கன்னிகளை நம்ம பார்க்கும்போது 10 கன்னிகளை 10 பேருமே தீவெட்டிகள் வச்சுருந்தாங்க, விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு எல்லாத்தையும் போல். அந்த 10 கன்னிகளை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எல்லாருடைய விளக்கும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் முழுவதும் எரிஞ்சிக்கிறதுனால சிலவங்களுக்கு எண்ணெய் குறைய ஒரு 5 பேர் எண்ணெயோடு வந்திருந்தாங்க. அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த விளக்கில். ஆனால் 5 பேர் எண்ணெய் இல்லை, அந்த விளக்கோடு வந்திருந்தாங்க. தீவெட்டி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நேராக அங்கே எண்ணெய் குறைய தீ அணையிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அப்போ அந்த எண்ணெய் இருக்கிறவங்ககிட்ட போய் எண்ணெய் இல்லாதவங்க கேட்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறாரு, நாங்கள் அது வரைக்கும் இந்த எண்ணெய் பத்திரம் வச்சுருக்கணும், இல்லாட்டி காலி ஆகிரும், உங்களுக்கு தந்தேன்னா காலி ஆகிரும், அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, பேசுவாங்க. அப்போ அந்த ஆண்டவர் வந்துட்டார் ராத்திரி. அப்போ அந்த எண்ணெய் வச்சுருக்கிறவங்க ஊற்றி அந்த விளக்கு குறையாமல் வச்சுட்டாங்க தான் ஜெபம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். ஆவியில் அனலாக இருங்கன்னா அதான் அந்த சொல்லிடுறார். கர்த்தர் மீட்கப்படும் நாளுக்காக நமக்காக கொடுக்கப்பட்ட முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும், துக்கப்படுத்தாதபடி எப்பவும் ஆவியில் அனல் மூட்டப்பட்டவர்களாக இருக்கணும். செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னா ஆண்டவர் வரும்போது நம்மளை நினச்சிவார், வருகையில் எடுத்துக்கிட்டு அவர் நினச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் என்ன நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைக்கி வெக்கப்பட்டவங்க நிற்பாங்கன்னு தான் பைபிளில் போடுறதுக்கு. ஆனால் தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு அந்த கடைசி அவர் வரும்போது அந்த விளக்கு அணைஞ்சிரும். அப்போ அவங்க என்ன தூங்கிடுவாங்க. இவங்க இது எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் வர தெரிஞ்சு டக்குன்னு போயிடுவாங்க. அப்போ நினச்சிடுவாங்க, நான் ஆண்டவரேன்னு அவங்க வருவாங்க. அவங்கள உள்ள 5 பேர்த்தையும் உள்ளே வச்சு கதவை பூட்டிடுவாங்க. ஆண்டவர் எல்லா மக்களையும் அவருக்காக ஆயத்தப்படப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ இவங்க கத்தும்போது நான் உங்களை அறியேன், அக்கிரம சந்தேகக்காரர்களை என்னட்டு அகன்று போங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அதனால தான் சொல்கிறது, அப்படியே பாரம்பரியத்தில் இருக்காதீங்க, கொஞ்சமாவது ஆவியில் அனல் மூட்டப்பட்ட பிள்ளைகளை காணப்படுங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆவியில் என்ன செய்யுங்க, அனலாக இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நாங்கள் இப்படி தான் செய்வோம், இதான் எங்களுக்கு தெரியும், எங்களை ரொம்ப நீங்கள் என்ன செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க சிலவங்க. எங்களை ரொம்பலாம் நாங்கள் செய்கிறத கரெக்டாக செஞ்சுருக்கோம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இந்த வசனம் போட்டு பாருங்க, 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:11 அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் அனலாக இருக்கணும். அதனால் தேவ பிள்ளைகளாக நம்ம எப்போதும் விழித்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும். எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது தான் ஜெபத்திலே தெரிஞ்சிடும் நம்ம ஆவியில் அனலாக இருக்கிறோமா, ஆவியில் அனல் இல்லையாங்கிறத ஜெபிக்கும் போதே தெரியும். நம்ம ஜெபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போதும் ஜெபிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம குறைஞ்ச ஜெபத்தில் முடிக்கணும்னு நினச்சோம், இல்லை ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியாதபடி நம்ம கடமைக்காக ஜெபிச்சோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆவியில் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், காணப்படணும். அதனால் கர்த்தர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறபடினா அவங்க என்ன செய்யுங்க, அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஜெபம் என்ன செய்யணும், ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்கணும். 2வது ஆயத்தமாகி காலையிலே ஒரு சமூகத்தில் போய் என்ன நிற்கணும். நமக்கு ஒரு உணர்வுல இதே இருக்குது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீர் ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கணும் அப்படின்னு. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆண்டவர் ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படணும். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கண்களை செபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஜெபத்தையும் நீர் கேட்டு ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிற அப்படின்னா ஸ்தோத்திரம். அதிகாலையிலே எழும்பி இருந்து உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க வைங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோங்க ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ தூரம் ஜெபித்தாலும் கர்த்தாவே ரட்சிப்பு கர்த்தாவே உம்முடையதப்பா. மக்களை ரட்சிக்கிற தேவன் நீரப்பா. ஆசீர்வதிக்கிறவர் நீரப்பா. ஆசீர்வதிக்கிற தேவன் நீரப்பா. பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறவர், இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறவர், கரம் பிடிச்சி நடத்துகிறவர், கோணலான வழிகளை செம்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் நீரப்பா. கர்த்தருடைய கட்டளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். நீரே எங்களை பொறுப்படுத்தி நீர் நடத்தும். உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவலுமே நாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.